செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. என்னுடைய பேர் பிரதீப். நான் மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். 2007 எங்களுடைய வீடு டாக்குமெண்ட் வந்து எங்கள் ரிலேஷன்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் அவங்க பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸாக இருக்கிறதுனால சரி எங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2007 கொடுத்தாங்க. 3 வருஷத்தில் நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து மீட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அப்பா வந்து 2008 அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ தான் நான் ஆண்டவருக்குள்ளே ஏற்றுன்னு நான் ஆண்டவரை அறிஞ்சு நான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்படுறேன். அப்படி தான் போச்சு. ஆனால் நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் குறித்து நாங்கள் கேட்கும்பொழுது அவங்க வந்து சரி நான் அப்புறம் முடிக்கிறேன் அப்படின்னு தான் பேச்சிருந்து. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டீங்க, நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கே இருக்காங்களே தெரியல. எங்கள் ரிலேஷன்ஸ் வந்து எங்கள் பக்கத்தில் மயிலாப்பூர் இருந்தாங்க. அப்புறம் எந்த இடத்துக்கு போனாங்களே தெரியவே இல்லை. அவங்களும் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாமல் போச்சு. ஒவ்வொரு வாட்டி இது எப்படி நாங்கள் இதை மீட்டுக்கொள்வோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வேதனையாக வருது. இது எப்படி இந்த எங்களுக்கு போடுவோம் எங்களுக்கு தெரியாமே இருந்தது. 2007 இப்படி தான் நாங்கள் ரொம்ப இருந்தோம். 2021 அண்ணன்கிட்ட இந்த காரியத்தை குறித்து நான் சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி எங்கள் வீட்டு பத்திரம் வந்து அண்ணன் சொல்லி பார்த்து சரி நம்ம ஜெபிக்கலாம் கத்த தருவாருன்ட்டு. அதாவது அவங்க ஃபோன் நம்பர்ஸும் எங்ககிட்ட இல்லை, அவங்களுடைய எங்கே இருக்காங்க தெரியாது, எந்த பகுதியில் இருக்காங்க எதுவுமே அவங்களை குறித்து ஒரு தகவலும் இல்லை. அப்போது ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் 25, 26, 24, 25, 26 தான் ஆண்டவர் வந்து ப்ரே பண்ணி ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார். பராக்கிரமன் கையிலேருந்து கொள்ளையாடிய பொருள் பறிக்க கூடுமோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2021 சொன்னார். ஆனால் எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை நடக்கிறதுக்கு. இது எப்படி முடியும், எப்படி இது நம்ம பெற்றுக்கொள்வோம், ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் கர்த்தர் பெரிதான கிருபை, பெரிதான இரக்கம். இந்த மாதம் ஜூலை 7 வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 18 வருஷம் இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும்ன்ற பார்த்த காரியங்கள்லாம் அது ஏசாயா 26ஆம் வசனத்தோடு உன் மீட்பரும் மாம்சம் யாவரும் அறிந்து கொள்ளும்படி இதை செய்தார்னு சொல்லி அந்த வசனம் முடியும். அப்படியா இது எத்தனையோ பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படி உங்களுக்கு முடிஞ்சு, எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் எழுதி கொடுக்கல. ஆக்சுவலாக எங்கள் டாக்குமெண்ட்ஸில் எல்லா பக்கமும் எங்கள் அம்மா சைன் பண்ணி அப்போவே 2007 10 லட்சம் ரூபாய் வித் மாதம் வட்டி வந்து பார்த்திங்கன்னா 40,000 45,000 ரூபாய் வட்டியே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கடந்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபை இறக்கும். அது காடைக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவர் கொடுக்கச்ச 7ஆம் தேதி அன்னைக்கு சொன்னது என்னென்னா, எனக்கு தூக்கமே வரல, இது கர்த்தருடைய பெரிதான கிருபை, பெரிதான இரக்கம் தான். அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து ஜெபிக்கும் போதும் இந்த வீட்டு பத்திரம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே இதை மறந்துருப்போம். சரி கர்த்தர் எப்போ ஏற்ற நேரத்தில் இருக்கோ அவர் கொடுப்பாரு, நம்ம ஆண்டவர் தெரியாது இல்லை, அவர் ஏற்ற நேரத்தை கொடுப்பாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் இதுக்காக கர்த்தர் இது உங்களுக்கு தருவார் பதன்னு. 2024 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜெபிக்கும் போது கூட அண்ணன் சொன்னார், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இது வீட்டு தருவார் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் நடத்தினார். நாங்கள் எதுவுமே பிரயாசம் எடுக்கலை, நாங்கள் எதுவுமே இதுக்காக போராடலாம், நாங்கள் எதுவுமே பண்ணலை. கர்த்தர் எங்களுக்காய் போராடினார், கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடினார், கர்த்தர் எங்களுக்காக அவர் சென்று எல்லாவித தடைகள் எல்லாம் கர்த்தர் முறியடித்து கர்த்தருடைய நாமம் இது மூலமாக கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம்.